வணக்கம், நான் உங்க அடேகர். இப்ப ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் உங்களா வந்து இன்சூரன்ஸ் சொல்லு. ஸ்டாலின் திமுக முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி, உதயநிதி இன்பநிதி, இன்பநிதி கொடுமநிதி போனரே. உங்களுக்காக இன்சூரன்ஸ் இருக்கிறதா? செத்து போனதுக்கு இன்சூரன்ஸ் வேணும். தமிழ்நாடு அரசு பேருந்துக்கு தூக்கிடுங்க. தமிழ்நாடு எல்லாம் போடு சொத்து, உங்க போடு சொத்தா? பிளான் கூட வச்சிருப்பாரு முக ஸ்டாலின். அவங்க அப்பா பேர் வைக்கிறான்னு, அவங்க தாத்தா பேர் வைக்கிறான்னு. நான் சொல்றேன், நடக்கிறது வேறையா போயிடும். தமிழ்நாட தூக்கிட்ட உங்க அப்பா பேரு வச்ச ஒரு பஸ் கூட ஓடாது. நீங்க அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை, பித்தள தமிழ்ச்செல்வன், நாய்சகர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனா இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி போயிருக்காங்க. கேள்வி கேட்டு தெரிச்சு துணியக்கான கோவணத்தை புரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க 3 பேரும். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த 2024 எலெக்ஷன்ல எத்தனை தொகுதியில தெரிச்சுக்கிட்டு ஓடப்படுறான்னு பார்ப்போம். இவன் கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரிய துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஏன்னா அவன் திமுக கார. நல்லா புரிஞ்சுக்கோ, மக்களுக்கு தெரியும். இன்க்ளூடிங் என்னையும் சரி, நீங்க வேணும் உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாமதான் உட்கார வச்சோம். 2 கட்சி அறிவு கட்டுங்களா உடனே பேர் புரிஞ்சுக்காதீங்க. உங்களை வேணும்னா உட்கார சங்கடை உடுத்து ஊட்டுவோம். உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு மக்கள் தெரியும், புரிதல் தெரியுமா எங்களுக்கு? நீங்க வேணும்னு குறைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாம தான் குறைச்சோம். இந்த ஆடி மாற்று கட்சியில் இருக்கு, தெளிவா புரிஞ்சுக்கோ. எத்தனை இடத்துல டெபாசிட் போகுதுன்னு பாரு. சகாப்தம் முடிச்சு எத்தனை இடத்துல டெபாசிட் இழப்புன்னு பாருங்க. சகாப்தம் திமுக சகாப்தம் முடிச்சு 2021. சரிங்களா? நீங்க அப்படி வேணாலும் யார் வேணாலும் நிப்பாட்டிக்கோ, தடுத்து நிறுத்துக்கோ, என்ன தடுத்து நிற்கோ. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ பண்ற ஆட்டவாசலாம். சிறுபான்மையிற்கு நீ என்ன நாடகம் பண்ற தெரிஞ்சு போச்சு. இத குடும்பமா பண்ணிருக்கிறோம், அதுவும் தெரிஞ்சு போச்சு. நாடகோஷ்டி மட்டும்தான் நீங்க அப்படின்னு என்ன. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற. இதுல இந்த வீடியோட இன்னொரு வீடியோ சேர்த்து போற ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. அப்புறம் பயப்படுறீங்க? சொல்லுங்க. சிக்கந்தர் மலை கிடையாது, திருப்பரங்குன்றையா? சொல்லுங்க. இந்த மிரட்டல் உரட்டல் தான் இங்க வேண்டாம். நீங்க நார்த் இந்தியா பக்கம் பண்ணிக்கோங்க உங்க பிஜேபி அரசியல். திமுக சொல்லுது, கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, விடுதலை சிறுத்தை சொல்லுது. நான் என்ன கேக்குறேன், இது தமிழ்நாடு, இது வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இங்க நடக்காது அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். அயோத்தி மாதிரி நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை மாத்துவோம். இங்க இருக்கிற தமிழர்களுக்கு எல்லாம் சொர்ணம் கிடையாது, சோத்துல உப்பு போட்டுக்கீங்கல. இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்கள் யார் சொன்னது? அப்படின்னு சொல்ல வரீங்களா? யார் சொன்னதுங்க? அந்த வார்த்தைக்கு என்ன? இந்துக்களை யார் 2ஆம் தர குடிமக்களா பார்த்தது? இப்போ நீங்க சார் என்னமோ புதுசா உங்களுக்கு 2ஆம் தர குடிமக்கள்னா என்னன்னு தெரியுமா? ஒரு எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு சட்டத்துல எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ரைட் இருக்கு, எனக்கு அந்த ரைட் இல்லை அப்படின்னா நான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். இப்போ ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 12 என்னமோ அரச குடும்பங்கள் இருக்கும். அவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டியே போட முடியும். நார்மலாக எல்லாரும் போட முடியாது. சில நாடுகளில் ஓட்டுரிமையே இருக்காது. இந்த மாதிரி உரிமைகள் ஒரே நாட்டில் ஒரே சிட்டிசன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, எனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொன்னால் நான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். 21/22 இன்னைய தேதியில் திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி இஸ்லாமியர்களுடைய கொடியை ஏற்றி அங்கே சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அங்கே மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. காசி விஸ்வநாதர் கோயில் வரலாறு தெரியுமா மாதேஷ்க்கு? சொல்லுங்க. மச்சேந்திரநாதர் கேள்விப்பட்டீங்களா? மச்சமுனி 18 சித்தர்களில் ஒருத்தர். அவருடைய ஜீவ சமாதி அங்கே தான் இருக்கு. அங்கே அவர் மீன் ரூபத்தில் வரார், போய் தயிர் போடுவாங்க. அவர் வந்து மீன் ரூபத்தில் வந்து சாப்பிட்டு போவார். அந்த கோயிலுக்கு நான் போகிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு?